மக்களே 133வது எபிசோட்ல பேரலாம். எபிசோட்ல யார கட்டறாங்கன்னா சாஞ்சி தான் கட்டறாங்க. வேற லெவலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட். ரோபின் நாமி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சூப்பரா செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு அப்புறம் வெளியே கட்டுறாங்க. உசபு லூஃபி தான் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா போற இடம்லாம் ஃபாகா இருக்கு, எதுவுமே தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு. ஆனா லூஃபி எதுவுமே பேசாம அமைதியாவே பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் உசப் பாக்குறான். டே கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒன்னு தெரியும் சொல்லிட்டு பைனாக்குலர் ஜூம் பண்ணி பாக்குறான். டே நம்மளுக்கு ஆப்போசிட்ல ஏதோ ஒரு ஷிப் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நாமி உள்ள இருந்து கத்துறா, டே சாஞ்சி அந்த ஸ்டார் போர்ட்டை தயார் பண்ணுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உடனே வந்து வெளிவரா, நாமி நான் உனக்காண்டிதான் சாப்பாடு செய்யறேன்னு சொல்ல ஆரம்பிக்கான். அதுக்குள்ள பார்த்தா ஷாக் ஆகுறாங்க. டேய் ஏதோ நேவி கப்பல் புல்குடான்னு சொல்லிட்டு மிரண்டாங்க அவங்க. இந்த ஃபாக் இருக்கனாலதான் நம்ம மாட்டாம இருக்கமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா இந்த ஃபாக் திக்கா இருக்கனால நம்ம இதுவளோட ஊடுருவி போயிரலாம், அமைதியா மட்டும் இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். லூஃபி நீ தாண்டா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு உடனே சாஞ்சி சொல்லிட்டு இருக்கான். நாமி கொஞ்சம் நிமிஷம் பொறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஒரு பையன் நின்னுக்கிட்டு இருக்கான். பைரட் ஷிப்பை பார்த்தா மிரண்டான். மேல இருந்து கீழே விழுதாம. இன்னொரு பக்கம் பார்த்தா கீழே ஒரு பாத்திரம் வர விழுது. அது தண்ணிக்குள்ளவே விழுந்துருச்சு. அந்த பையன் ஆனா காப்பாத்திட்டா ரோபின் ஒரு வழியா. சோப்ரா அந்த பையனை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக்கிட்டான். இப்ப அவன் நல்லா தான் இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்னு அந்த பையன் ஷாக்ல எந்திக்கான். எங்கடா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ பைரட் ஷிப்ல இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். பைரட் ஷிப்பான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஆமாடா நீ மேல இருந்து கீழே விழுந்துட்டு அது நேவி ஷிப்ல இருந்து விழுந்தன்னு சொல்றான் நாமி. நீங்க பின்னாடி போங்கடா, நீங்க நேவி அட்டாக் பண்ணதாடா வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பையன். டே நான் உங்களை காப்பாத்த வந்தேன், நீ என்ன ரொம்ப பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். சரிடா உன்னெல்லாம் ஒன்னும் பிளேம் பண்ண போறது இல்ல, நீ மெரேனால தானே அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா அங்க இருந்து சாஞ்சி வாரான். டே இந்த சூப்பை முதல்ல குடிடான்னு சொல்றான். நான்லாம் பைரட் இருந்து ஒன்ன கூட வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காம. நீ என்ன இது பாய்சன் நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. டேய் நீ குடிச்சு பாரு, உன் மனசுக்கே கொஞ்சம் பிடிக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்ன அந்த பையன் பாக்குறான், இது பாக்கே சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு, நல்லா இருக்கும்னு நினைக்குன்னு சொல்லிட்டு அந்த சூப் எடுத்து குடிக்கான். குடிச்சிட்டு மிரண்டுட்டான். மொத்த சூப்பையும் எடுத்து குடிச்சு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்றான். உன்னை எல்லாரும் அதை பார்த்துட்டு சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப நன்றிடா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. என்னோட பேரு டாஜியோ, நான் வந்து நேவி ஷிப்ல ஒரு குக்கா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாஞ்சின்னு சொல்றான். நீ குக்கான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். உண்மையிலே வேற ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பைரட் ஷிப்பா இருந்தாலும் சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. அளவுக்கு ஒன்னொன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷிப்பை பத்தி ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த பையன்ட்ட. அந்த பையன் வந்து எதுக்கு அந்த கார்னர் நின்னுதான், எதுக்கு கீழே தடுக்கி விழுந்தான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கான். உடனே பழைய விஷயத்தை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பையன் கறி எடுத்துட்டு அங்க இருந்து நடந்து போய்கிட்டு இருக்கான். சடனா தடுக்கி கீழே விழுந்திருக்கான். மொத்த கறியும் கீழே தட்டிட்டான். உடனே செஃப்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்கான். நான் செஞ்சதுக்கு நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்காம. நீ மன்னிப்புலாம் ஒண்ணு கேட்க தேவையில்ல, நீ தானே கீழே சிந்தின, லஞ்ச் டைமுக்கு கரெக்டான அந்த கறி வந்துடணும், நீனே சமைச்சு கொண்டு வந்துருன்னு சொல்லியிருக்காரு குக்கு. செஃப் சொன்னது கரெக்ட் தானே, அதுல தப்பு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், நான் என்னதான் பண்ணாலும் அந்த டேஸ்ட் நல்லா கொண்டு வர முடியலன்னு சொல்றான் அந்த பையன். டாஜியோ உனக்கு குக்குல எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு நாள் இருக்குன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு 6 மாசம் தான் எக்ஸ்பீரியன்ஸே இருக்குன்னு சொல்றான். அது போதும்டா, 6 மாசம் போதும்டா, நல்லா சமைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. இல்ல நான் 6 மாசம் பாத்திரம் தான் கழுவிட்டு இருந்தேன், அப்புறம் அந்த பொருள் எல்லாம் வெட்டி கொடுப்பேன், அதை தவிர எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பையன். அந்த ஷிப்ல உள்ள கேப்டன் எல்லாருமே ட்ரெடிஷனான வாழ்க்கையில உள்ளவங்க. எல்லாரும் ஷிப்புக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த சாப்பாடுக்காண்டி. நல்லா இல்லனா என்ன ஆகும், எல்லாருமே பெரிய பெரிய தலைகள் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பையன். ஆமாடா நான் மெரைன் ஷிப்ல உள்ள இதெல்லாம் பார்த்திருக்கேன், எல்லாருமே வேற வேற லெவல்ல இருப்பாங்க, அவங்க எல்லாருமே ஏத்தபடிதான் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். 6 மாசம் இருந்திருக்கு, அப்பனா ஓமல கூட உனக்கு இன்ன வரைக்கும் நம்பிக்கை வரலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதனால உன்னை செஃப்பால ஆக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பையனை பார்த்து சாஞ்சி. சரிப்பட்டு வராது, உன்னோட செஃப்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவரையே செய்ய சொல்லுன்னு சொல்லிட்டு சாஞ்சி போய்கிட்டே இருக்கான். நான் மட்டும் அப்படி சொன்னோம்னா என்ன ஷிப் விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, அதனால என்னால அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஷிப்ல தான் போன என்ன அர்த்தம், வேற எதுவும் ஷிப்ல நீ போக வேண்டியதானு சொல்லிட்டு கேட்கறாங்க அவங்க. இல்ல எனக்கு ஒரு கனவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கான். உங்களுக்கு யாருக்காச்சும் ஆல் ப்ளூ சீயை பத்தி தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாத்துக்கும் ஆல் ப்ளூ சீயை பத்தி தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கறான். ஆல் ப்ளூ சீன்னு ஒண்ணு மிரண்டான் சாஞ்சி அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கான். ஈஸ்ட் ப்ளூ, வெஸ்ட் ப்ளூ, சவுத் ப்ளூ, நார்த் ப்ளூ, எல்லா ப்ளூவும் கலந்த இடம் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்க எல்லா வகையான மீன்கள் எல்லாம் கிடைக்கும், அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை நோக்கி தான் நம்ம சாஞ்சியே போய்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அந்த ஆல் ப்ளூ சி எங்கேயாச்சும் இருக்கும், நான் அந்த நேவி ஷிப்ல போனோம்னா அங்க என்னால பார்க்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த கப்பல் விட்டு என்னால இறங்கலாம் முடியாதுன்னு சொல்றான். ஆல் ப்ளூ சீன்னு கப்பல்ல இருக்க எல்லாருமே அப்படியே அமைதியாவே ஆயிட்டாங்க. உடனே வந்து நாமி பேசுறப்ப எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒண்ணா பேசுறாங்க. இந்த பையன் அப்படி வெறுங்கையோட எல்லாம் விட முடியாது அப்படிதானே சாஞ்சின்னு சொல்லிட்டு கேட்கறா. சரி கவலைப்படாதீங்க, அந்த பையனை நானே போய் ஷிப்ல விட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கையை கூட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளு கம் கம் மூரிங் லைன் சொல்லிட்டு ஒன்னு போட்டு விடுதான். சாஞ்சி உனக்கு வழி அமைச்சு கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நாமி சொல்றா, டே இந்த ஃபாக் வந்து சாயந்தரத்துக்குள்ள வந்து இந்த எல்லா ஃபாகும் பெய்யும், அதுக்குள்ள நீ வந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காவா. எனக்கு அதுவே ரொம்ப டைம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாஞ்சி வாடான்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம லூஃபி கம் கம்னு சொல்லிட்டு பறந்து போறான். சாஞ்சி லூஃபி 3 பேரும் அங்க வந்து இறங்கிட்டானுங்க. லூஃபி நீ எதுக்குடா இங்க வந்து சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லாம நீ எப்படிடா இங்க இருந்து போவான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே சொல்றான், சரி நீ ஒன்ன மாதிரி அமைதியாரு, ரொம்ப சேட்டை பண்ணிடான்னு சொல்றான். சரின்னு சொல்றாங்க. நேவி ஷிப்போட கிச்சனுக்கு வரான். இதான் நான் பார்க்க வேண்டிய இடமா, சரி நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள வரான். பார்த்துட்டு எல்லாம் சந்தோஷப்படுறான். இந்த கிச்சன் பார்க்க நல்ல எக்ஸ்பென்சிவா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்றான். சடனா ஒரு சத்தம் இருக்கு. அது என்னடா சத்தம் சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அது இந்த இடத்தோட பேண்ட்ரின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா லூஃபி உள்ள போய் விழுந்துட்டான். டேய் நீங்க என்னடா பண்றன்னு சொல்லிட்டு
கேட்டுக்கிட்டு இருக்கான். மலை முடி வந்தாண்டா அதான்டா இங்க வந்திருக்கேன், நான் சும்மா தான் வந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு போய்கிட்டே இருக்கான். ஆனா என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட பழத்தை திருடிட்டு போய்கிட்டே இருக்கான். எனக்கு மட்டும் உன் பேர் தெரிஞ்சு உன் கதையை முடிச்சிருவாங்க, அதனால பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. சரின்னு சொல்லிட்டு அங்க வந்து லூஃபி ஓடுறான். இங்க ஒரு பக்கம் அந்த பையனை தான் திருப்பி கட்டுறாங்க. நான் சிந்தன வாளியில இதான் மிச்சம் இருந்த கறின்னு சொல்றான். சாஞ்சிக்கு ஊத்தி கொடுக்குறான். அதை சாஞ்சிட்டு கொடுத்தோன்னே சாஞ்சி சாப்பிட மாட்டேங்கான். டே நான் ஆல்ரெடி ஒரு ஷிப்ல தான்டா இருந்தேன், ஓனர் ஷெஃப்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லா நாளும் இருப்பேன், நான் வெறும் வாஷிங் வேலை தான் பார்த்தேன், அதுக்கு மேல வேற ஒரு வேலையும் பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாத்திரம் கழுவிட்டு இருக்கல வந்து சொல்லிட்டு இருக்காரு. டே பொடியா, உன்னை நான் 6 மாசமா இந்த கிச்சனுக்குள்ள விட்டுருக்கோம்னா வெறும் பாத்திரம் கழுவ தான் விட்டனான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. எனக்கு இப்பதான் புரியுது, அப்ப செஃப் நீ உள்ள விட்டது நான் வந்து குக்கிங் ஸ்கில்ல வளர்ந்து வரணும் தான் சொல்லிட்டு அப்படிதானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பையன். எந்த செஃப்மே ஸ்ட்ரெயிட்டாலாம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு பக்கம் சாஞ்சி உன்ன சொல்றான், சாஞ்சி நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். செஃப் என்ன சொன்னாங்களோ அதை நம்மள யோசிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவனே கறி செய்ய ஆரம்பிச்சிட்டான். செஞ்சது உண்மையிலே வேறலாம் இருக்கு, அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சாஞ்சி அந்த வாளி போய் தொட்டு பார்க்கான். அதுல அப்படி என்னதான் மனம் வருதுன்னு சொல்லிட்டு அரமாவை வச்சு நம்மளால கண்டுபிடிக்கான். இதுல கரம் மசாலாவும் சேர்த்திருக்காங்க, அதுல கறி பொடியும் சேர்த்திருக்காங்க, இதான் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவர் சொன்னதெல்லாம் பழசெல்லாம் யோசிச்சு பார்க்கான். ஆனா பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கலையும் சில விஷயம் அவன் கேட்டு இருந்திருக்கான். சடனா கண்டுபிடிக்கான், ஆமா இது கரம் மசாலான்னு சொல்லிட்டு எடுத்தோடனே கரம் மசாலா அரைக்க ஆரம்பிக்கான். அவன் எனக்கு சில விஷயம் புரியுதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பையனே எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஒரு பக்கம் திருப்பி லூஃபி வெளியே வந்துட்டு இருக்கான். இது நல்லா பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஃபாகு பெருசா இருக்கனால திக்கா இருக்கனால எதுவும் தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு பேசிட்டே வராங்க நேவி ஆள்கள்லாம். லூஃபி மேல ஏறி நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கீழே நிக்க நேவி ஆள்கள் பேசுறாங்க. டாஜியோ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் சமைக்க போறான்டா, அவன் தான் நம்மளுக்கு சாப்பாடு போட போறானா, அப்படி என்னதான் பண்ண போறான்னு சொல்லிட்டு நினைச்சு லூஃபி எப்படி தலை தொங்க போடுதான். அந்த பையன் நல்லா பண்ணட்டும்னு சொல்லிட்டு இந்த டாஜியோ பையன் சமைக்க தான் ஆரம்பிக்கான். எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு கரெக்டா பண்ண ஆரம்பிக்கான். அப்புறம் பீஃப் எல்லாம் வெட்டுறான். அவன் சடனா சாஞ்சி வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பீஃப் கறியோட ஸ்மெல்லே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம சூப்பு மாதிரி மாத்தி தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். அப்பனா இவன் ஆரம்பிக்கும் போதே தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சாஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பையன் செய்யும் போது சாஞ்சி பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். நான் இது தப்பு பண்றான்னு சொல்லிட்டு பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா சாஞ்சி அதுக்கு எதுவுமே பதில் பேசவே மாட்டான். குக்கிங் ஒன்னும் அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது, அதுல நீ சில விஷயத்த புரிஞ்சுக்கணும்னு சொல்றான். சொன்னோடனே திரும்பி அந்த பையன் பழசை யோசிச்சு பாக்குறான். எப்பவுமே எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நல்லா கிளீனா வச்சுக்கணும், ஒவ்வொன்னு சரி பண்ணணும், அப்படி இப்படின்னு ஒன்னொன்னா சொல்லி இருந்திருக்காரு. சடனா ஆரம்பிக்க முன்னாடி எல்லா பொடியும் ஜிஞ்சர் கார்லிக் அது இதுன்னு ஒண்ணு போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன பொடிலாம் போடணுமே எல்லாத்தையும் போட்டு சடனா அதை பிணைய ஆரம்பிக்கான். சரியாக்குறான். அதுக்கு முன்னாடி பாத்திரத்துல வந்து டொமேட்டோ அது இதுன்னு ஒண்ணு போட்டு எல்லாத்தையும் கொதிக்க விடுறான். அதை ஒரு வழியா தக்காளி எல்லாத்தையும் பீல் பண்ணி முடிக்கான். பீல் முடிச்சுட்டு அங்க என்னென்ன தேவையோ உருளைக்கிழங்கு கேரட் பீஃப் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கான். சரி இனிமேல் நம்ம ஆனியன் உள்ள போட்டு ஆரம்பிச்சிடணும் சொல்லிட்டு சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டான். சடனா சாஞ்சி பக்கத்துல வரான். சிகரெட் புகையை பத்த வைக்கான். உடனே அந்த பையன் ஏதோ ஒரு தப்பு பண்ண போறான்னு சொல்லிட்டு லைட்டா காட்ட வரான். சமைக்க நேரத்துல ஏன் இப்பெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்திக்கிட்டு இருக்கான். பைரட் ஷிப் மாதிரிலாம் இது கிடையாதுன்னு சொல்லிட்டு என் முடி லைட்டா எரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். உடனே அந்த பையன் முழிக்கான். என்னடா வந்தா முடி எரியுது என்ன கதைன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா எடுத்தோடனே ஸ்ட்ராங்கான ஃபிளேம் வச்சிருந்திருக்கான். அதை எடுத்தோடனே ஸ்ட்ராங்கான ஃபிளேம் வச்சோம்னா அந்த சட்டியில் உள்ள எல்லாமே கரிஞ்சிரும். ஆனா எடுத்த உடனே நல்லா சிம்ல வச்சு பொறுமையா சமைக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காரு. வீட்டுல உள்ள கொஞ்சம் அதிகப்படுத்தணுமா கூட்டணுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அதை கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னா சொல்லி கொடுக்கான். இன்னொரு பக்கம் லூஃபி மேலேங்கிலையும் குதிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மேல குதிக்கான். ஆனா நேவியாலும் சடனா ஒருத்தன் பாத்துட்டான். டே யார்டா நீன்னு சொல்லிட்டு லூஃபி வந்த இடத்துல மாட்டிக்கிட்டான். அப்புறம் அந்த பையனும் வேற லெவல்ல சமைக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்தையும் போட்டு வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். கறி பவுடர் மசாலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். சாஞ்சி திரும்பி அந்த பையனை பார்க்க வந்துட்டான். களி எல்லாத்தையும் விட்டு கொதிக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெங்காயத்தெல்லாம் போட்டு அப்படி நல்லா சமைக்க ஆரம்பிக்கான். சடனா கறியத்துக்கு உள்ள போட்டுரும். அதை வச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும்னு சொல்லிட்டு கறியெல்லாம் உள்ளத்துக்கு போடுறான். ஓரளவுக்கு செஞ்சு முடிக்கான். அதை தட்டுல ஊத்தி பார்த்துட்டு குடிக்கான். அந்த பையன் அந்த அளவுக்கு சரியாவே இல்ல. நான் தப்பா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். கரெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். அந்த பையன் சடனா சாஞ்சி ஒரு ஆப்பிள் பழத்தை கடிச்சு தின்னுட்டு போய்கிட்டே இருக்கான். சாஞ்சி எதையும் ஒண்ணு புரிய வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு முழிக்கான். என்னன்னு பார்த்தா ஒரு ஆப்பிளையும் கட் பண்ணி போட்டிருக்காரு. அந்த பையன் ஸ்ட்ரெயிட்டா வெளியே வரான். சாஞ்சி ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நான் உனக்கு எதுவுமே பண்ணல, எனக்கு கூட நன்றி சொல்றேன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னன்னு நீங்க புரிய வச்சிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நாளா ஒன்னும் புரிய வைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லூஃபி அங்க எங்கேயும் ஓடி வந்துகிட்டு இருக்கான். சாஞ்சி நம்ம மாட்டிக்கிட்டா வாடா ஓடிடுவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கம் கம் மூரிங் லைன்னு சொல்றான். டே சாஞ்சி நம்ம போலாமான்னு சொல்லிட்டு கேக்குறான். டாஜியோ நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்டா, கண்டிப்பா வெளியே ஆல் ப்ளூ சி இருக்கும்டா, நீ பாக்க போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டே இருக்கானுங்க அவனுக்கு. டாஜியோ சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஆல் ப்ளூ சியை பத்தி கேட்ட உடனே இந்த நேவியால இருக்கிறானுங்க. டே இங்க யாரு வந்தாரான்னு சொல்லிட்டு கேக்குறானுங்க அவனுக்கு. வரைக்கும் யாருமே பாக்கலன்னு சொல்றாங்க. சடனா அங்க நோக்கி போறாங்க. சடனா பார்த்தா லூஃபி பறந்து ஸ்ட்ரெயிட்டா செவத்துல அடிய போட்டு விட்டான். மழை சாஞ்சி செதறி கிடக்கான். இங்க ஒரு பக்கம் மன்னிப்பு கட்டிக்கிட்டு இருக்கான். சடனா நாமி வரா. என்னாச்சு லூஃபின்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காவா? இல்ல மெரே நாளுங்க எங்களை பாத்துட்டாங்க, அதனாலதான் நாங்க குயிக்கோ வந்துட்டோன்னு சொல்லி
சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. மெரின் பாத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு டேய் அப்ப நம்ம கப்பல் மாட்டிக்கிட்டா வாங்கடா இங்க இருந்து போவோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு பக்கம் சோப்பர் வெளியிருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். கப்பல் ஏன்டா அப்படி உடஞ்சு கிடக்குன்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா ஒரு பக்கம். அதுக்கு பிறகு மெரின் கப்பலை தான் காட்டுறாங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. குக்கு ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் நல்லா செஞ்சிருப்பானான்னு சொல்லிட்டு சரி சார் நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க சொல்றாரு குக். உடனே எல்லாருமே நல்லபடியா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாப்பாடு நல்லா இருக்குடா, நல்லா ஸ்பைசியும் பிளேவராவும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா டாஜியோ செஞ்சது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கு. டாஜியோ உண்மையிலே நல்லா சமைச்சிருக்கடா, சூப்பரா இருக்கு, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. பையன் அப்படியே வெளியே பார்க்க என்னன்னு பார்த்தா பைரட் ஷிப் அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கு. சாஞ்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே வெளியே கண்டிப்பா ஆல்புலுசி இருக்குடா, அதை நம்ம பாப்போம்னு சொல்லிட்டு நம்மளும் போய்கிட்டே இருக்கான். அதை நினைச்சு அந்த பையன் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கான். கண்டிப்பா சாஞ்சி நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நானும் உங்களை மாதிரி ஒரு செஃப்பா வளர்ந்து வருவேன்னு சொல்றான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை கம்பறாங்க. See you bye.